ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா லார்ஜ் கேப்ல போடுங்கன்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கம்பெனி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து போனஸ், ஸ்பிளிட்ன்னு குடுத்துருக்காங்க. ஏன் நீங்க ஒரு லாங் டர்மான இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல இந்த 3 ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்ணும்போது, நீங்க தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கே தானாவே புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து நெஸ்லே. ஏன் இந்த ஸ்டாக்ன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் இல்ல, சேஃபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மேகி இஷ்யூ லீட் இருக்குன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பயங்கர ட்ராப் ஆச்சு. இது என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இவங்களோட மேக்ஸிமம் ரெவென்யூ நூடுல்ஸ் செக்மெண்ட்ல இருந்து தான் வருது. நூடுல்ஸ்னாலே மேகின்னு ஆயிருச்சு அப்படின்னு இருக்கும்போது, வித்தின் 6 மந்த்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. வந்தத விட அதிகமாவே மார்க்கெட் ஷேர கேப்சர் பண்ணாங்க. அண்ட் இப்போ நெஸ்லே மேகினாலே நூடுல்ஸ்னா மேகின்னு ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவங்களோட சாக்லேட்ஸ் கிட்கேட்டா இருக்கட்டும், மத்த எல்லா வெரைட்டி அண்ட் நெஸ்கஃபே, நெஸ்டி அது மாரி விஷயங்கள். அதுவும் இல்லாம பேபி ஃபுட் செக்மெண்ட்ல செரலாக் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல இவங்க தான் டாப் பெர்ஃபார்மர், டாப் 2ல இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க இருக்க கன்ஃபெக்ஷனரிஸ், ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து டாப் 2ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் இந்த கம்பெனி ஆரம்பிச்சது வந்து யூரோப்ல கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்தியால பல காலமா கிட்டத்தட்ட 60, 70 வருஷமா இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட இதோட ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் பார்த்தீங்கன்னா 80, 90%க்கு மேல. அப்போ நீங்க போடுற பணம் எவ்வளோ மேக்ஸிமம் வளருது, இல்ல குரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது இருக்கிறதுல அதிகம். பட் ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. அண்ட் என்ன இப்ப இருக்கிற அட்வான்டேஜ் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, கன்சம்ஷன் டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இவங்க இருக்கிற சாக்லேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த மேகி மாதிரியான செக்மெண்ட் ஏன்னா நிறைய புது வெரைட்டிஸும் மேகில, அதாவது இவங்களோட மேகி நூடுல்ஸ் வெரைட்டில கொடுத்துருக்காங்க. மில்லட் ரிலேட்டடா ஆஸ் வெல் அஸ் கொரியன் ராமன் நூடுல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா புது வெரைட்டிஸ் இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் இன்னும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கன்சம்ஷன் டிமாண்ட் ரிவைவ் ஆகிறது இந்த மாதிரியான கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2024ல போனஸ் இஷ்யூ பண்ணாங்க 10:1. இந்த வருஷம் 1:1 அப்படின்னு போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருமே வாங்கக்கூடிய நிலைமையில இந்த ஸ்டாக் வந்திருக்கு. இப்போதைய இதோட பிரைஸ் 1188 rupees அப்படின்ற வேலை. அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா 1200 இருந்தால் தாராளமா இதை வாங்க முடியும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.29 lakh crores. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். இது இங்கிருந்து க்ரோ ஆகுமானா 96% ரெவென்யூ இந்தியாவில் தான் கிடைக்குது. 4% தான் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து நெஸ்லேயோட இந்தியா சப்சிடரி. அவங்க ராயல்ட்டி ரெகுலராக பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் புது ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பென்ஷனும் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேபி ஃபுட் செக்மெண்ட்ஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, கொடுக்காதீங்க. பட் ஸ்டில் செரலாக் ஆஸ் அ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் மற்ற எல்லாமே சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நெஸ்லேயோடது. ஏன்னா டீ, காஃபியாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துலையும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது இருக்குது. ஆனாலும் இதோட க்ரோத்து தடுக்க முடியல, க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இவங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸில் ரெவென்யூ டீக்ரோத்துன்னு பார்க்கலாம். ஏன்னா கன்சம்ஷன் டிமாண்ட் ஸ்லோவாக இருக்கிறதுனால. இப்போ வாங்குறதுக்கு சரியான தருணமா அப்படின்னா எஸ். ஒன்ஸ் சேல்ஸ் பிக்கப் ஆகுது, ரெவென்யூ அதிகமாகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நெஸ்லேவை அக்யூமுலேட் பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேங்க்னு இப்போ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்களோட ஹெச்டிஎஃப்சி லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியும் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே தனித்தனியாக லிஸ்டட் என்டிட்டியாக இருந்தது. இப்போ ரெண்டுமே மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடிக்கு மேலே. இது இங்கேருந்து இன்னும் க்ரோ ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஒன் ஆஃப் த டாப் 3 லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா. ப்ரைவேட்டில் இதுதான் டாப் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிராஸ் என்பிஏ ஒரு லெவல்குள்ளே தான் வச்சு 0.4 தான் வச்சுருக்காங்க. ஐ மீன் நெட் என்பிஏ 0.4 கிராஸ் என்பிஏ லெஸ் தென் 1% வச்சுருக்காங்க. ஸ்டில் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. பட் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4%க்கும் கீழே குறைஞ்சது. இப்போ 3.87% இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 வருஷத்துல இவங்களோட பிரான்ச் அடிஷன் ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏடிஎம்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டலைசேஷன் ரொம்பவே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க.
அதாவது ஒரு மொபைல் ஆப் எடுத்தோம்னா அது மூலமா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல இருந்து இருக்கிற அவங்களோட எல்லா சொல்யூஷனும் கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஆப் இனிஷியேட்டிவ் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ட் இதனாலேயே இந்த ஸ்டாக் வந்து மிகப்பெரிய growth ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருந்தது. 2021ல கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல இவங்களோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணி ஆகணும், நியூ கார்டு இஷ்யூவன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பொறுமையாக தான் இன்க்ரீஸ், ஏன்னா அதுல வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஆர்பிஐ ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் முடிஞ்சு இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது இந்தியாவில் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் குறையும் அப்படின்னும் போது கிராஸ் செல்லிங் இந்த பேங்க்குள்ள இந்த கம்பெனிக்குள்ள பண்ண முடியுன்ற காரணத்தினால ரெவென்யூ அதிகரிக்க கூடுன்ற காரணத்தினால லாஸ்ட் 4-5 இயர்ஸா அதே லெவல்ல இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம ஃபியூச்சருக்கு இந்த பேங்க் ரெடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் வளரும். ஏன்னா சேஞ்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் இதே டைம் லைன்ல தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகத்தரப்பட்ட ரீசன் கொடுத்தாலும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்தாலும் ஃபியூச்சருக்குன்னு பார்க்கும்போது அட்ராக்டிவ். ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்ப்போம், அது யூஸ்வலாக 4.5க்கு மேலே இருக்கும். இப்போ லெஸ் தேன் 3ல இருக்கு. நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல லெவல். அண்ட் இது மறுபடியும் இது ஒரு போனஸ் கொடுத்ததுனால லெஸ் தேன் 1000 ருபீஸ், 960 ருபீஸ் பக்கம் தான் இருக்கு. அதனால யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒன் ஆஃப் த நல்ல ஸ்டாக்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டாப் லார்ஜஸ்ட் லெண்டர். வெறும் கன்சியூமர் லெண்டிங் மட்டும் இல்லாமல் எஸ்எம்இ லெண்டிங், வெஹிக்கிள் ஃபினான்சிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. டெபாசிட்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது பேங்க் டெபாசிட்டோட ஒரு 0.5% 1% அதிகமாகவே இருக்கும். அந்த அட்வான்டேஜ்க்காக சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கேஷ் அடிக்யூசி ரேஷியோ நல்லாவே இருக்கு. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்போ கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடியை டச் பண்ண போது. ஸ்டாக் ப்ரைஸ் மறுபடியும் 940 பக்கம் வந்திருக்கு. இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணதுனால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் பண்ணாங்க, போனஸும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு மேலே இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ 1000 ரூபாய்க்கு கம்மியாக வந்திருக்கு. யாராவது ரொம்ப வருஷமா வாங்கணும், அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்குறதுக்கு ஒரு சரியான தருணம். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்பவே நம்ம ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரைஸா இருக்கு. அண்ட் இங்க இருந்து இந்த கம்பெனி வளருமா அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பா கன்சியூமர் டிமாண்ட் பிக்கப் ஆகுதுன்னா இந்த டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்எம்இ லெண்டிங் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே அதிக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு இன்னமும் ஹை க்ரோத் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட், ஸ்டாக் போனஸ் இது எல்லாமே இந்த லாஸ்ட் நம்ம பேசின 3 கம்பெனிலுமே ரெகுலராக இல்லாட்டியும் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 10 வருஷத்துலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட பணம் ஸ்ப்ளிட் ஆகுது, க்ரோ ஆகுது, அதுக்கப்புறமா போனஸும் கிடைக்குதுன்னும் போது ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக் வந்து 200 ரூபாய் 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹோல்ட் பண்ண உங்கள் வேல்யூவேஷன் அதிகமாகும் போது ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக உங்கள் வேல்யூவேஷன் நீங்கள் போட்ட பணம் பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த மற்ற அசட் கிளாஸ்லையும் நடக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் 1000 ரூபாய் போட்டாலும் அது வந்து 100 ரூபாய் அளவுக்கு குறையும். ஏன்னா போனஸ் கிடைக்குது, ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடக்குது. அதுக்கப்புறமா உங்கள் ஸ்டாக் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதும் போது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா அது 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 15-20 வருஷத்துல அதிகப்படியும், அது ஈவன் 5 to 10 இயர்ஸ்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 கம்பெனியுமே இப்போ ஒரு அட்ராக்டிவ் லெவல்ஸ்ல இருக்கு. இந்த 3 கம்பெனி பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணது. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கனாலும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.